கிறிஸ்துவின் ஆள் தத்துவம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இயேசு கிறிஸ்து ஆள் தத்துவ பண்புள்ளவர். இந்த உபதேசத்தை புத்திமதிகளினாலும் விவாதங்களினாலும் நிருபத்தின் ஆசிரியர் உறுதி பண்ணுகிறார். இந்த கடைசி நாட்கள் சுவிசேஷத்தின் நாட்களாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இப்போது சுவிசேஷத்தின் ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். சுவிசேஷத்தின் காலத்தில் ஜீவிக்கிற நாம் சுவிசேஷத்தின் ஆலோசனைகளுக்கும் வழி நடத்துதல்களுக்கும் கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். சுவிசேஷத்தின் மூலமாய் நாம் கேட்டவைகளை விட்டு விலகக்கூடாது. அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். சுவிசேஷத்தின் வசனங்களை நம்முடைய இருதயங்களில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனங்களை நேசிக்க வேண்டும். அவற்றை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். சுவிசேஷத்தின் வசனங்கள் நம்முடைய பேச்சுக்களையும் கிரியைகளையும் ஆளுகை செய்ய வேண்டும். சுவிசேஷத்தின் பிரகாரம் நாம் ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கேட்டவைகளை விட்டு விலகினால் நமக்கு பேராபத்து உண்டாகும். நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் நம்மால் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. நம்முடைய மனதும் ஞாபக சக்தியும் கீறல் விழுந்த பாத்திரம் போல் உள்ளது. இந்த பாத்திரத்தில் நாம் எவ்வளவு தண்ணீரை ஊற்றினாலும் அந்த தண்ணீர் தங்காது, ஒழுகும். கீறல் விழுந்த பாத்திரத்தை கவனமாய் கவனித்து கீறலை அடைத்து அதை பராமரிக்க வேண்டும். அதற்கு பின்பே அந்த பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்ற வேண்டும். அப்போதுதான் நாம் ஊற்றிய தண்ணீர் பாத்திரத்தில் நிலைத்து நிற்கும். நம்முடைய மனதும் ஞாபக சக்தியும் கீறல் விழுந்த பாத்திரத்தை போல இருக்கிறது. நாம் எவ்வளவுதான் சத்தியங்களை கேட்டாலும் அதை சீக்கிரத்தில் மறந்து போகிறோம். நாம் கேட்ட சத்தியங்களை மறந்துவிட்டோம் என்றால் நமக்குத்தான் நஷ்டம் உண்டாகும். நம்முடைய மனதில் இருந்து சுவிசேஷம் காணாமல் போய்விட்டால் நமக்கு எல்லாமே காணாமல் போய்விடும். நாம் சுவிசேஷத்தை இழந்துவிட்டால் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். நாம் கேட்ட சுவிசேஷ வசனங்களை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். கவனமாய் கவனிக்காவிட்டால் சத்தியங்கள் நம்முடைய மனதில் பதிந்திருக்காது. ஜாக்கிரதையாய் கவனித்து கேட்காதவர்கள் தாங்கள் கேட்டவற்றை சீக்கிரத்தில் மறந்து விடுவார்கள். இவர்களுக்கு ஒன்றும் ஞாபகத்தில் இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ சுவிசேஷ வசனங்களை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். நாம் கேட்ட சத்தியங்களை விட்டு விலகாதபடிக்கு ஜீவிக்க வேண்டும். சத்திய வசனங்களை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிப்பதும் நாம் கேட்ட வசனங்களை விட்டு விலகாதபடிக்கு ஜீவிப்பதும் நம்முடைய கடமை. இந்த கடமையை நாம் நிறைவேற்றவில்லை என்றால் நமக்கு தண்டனை உண்டு. கீழ்ப்படியாமைக்கு நீதியான தண்டனை வரும். தேவ வசனம் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்டது. அவர்களுடைய வசனமும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த வசனங்கள் வாக்குத்தத்தம் போல இருக்கிறது. மனுஷர் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்தாலும் கீழ்ப்படியாமல் போனாலும் கர்த்தருடைய வசனம் நீதியாயும் உண்மையாயும் இருக்கிறது. சத்திய வசனம் தன் கடமையை செய்யும். கர்த்தருடைய வசனத்திற்கு விரோதமான செய்கைகளுக்கு நீதியான தண்டனை வரும். அதுபோலவே கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமற் போனாலும் நீதியான தண்டனை வரும். மனுஷன் தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் தன்னைத்தானே ஏமாற்றுகிறான். மெய்யாகவே தேவனுடைய வசனத்தை யாராலும் ஏமாற்ற முடியாது. வசனத்திற்கு யாராவது கீழ்ப்படியவில்லை என்றால் அந்த வசனமே கீழ்ப்படியாதவர்களுக்கு நீதியான தண்டனையை கொடுக்கும். தண்டனை நீதியாக இருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம்.
பாவத்திற்கு இதற்கு குறைவான தண்டனை எதுவும் நியமிக்கப்படவில்லை. கீழ்ப்படியாமைக்கு நீதியான தண்டனை உண்டாகும். அதே வேளையில் வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நீதியான வெகுமதியும் கிடைக்கும். நிருபத்தின் ஆசிரியர் இங்கு சுவிசேஷத்தை தெளிவாக விவரிக்கிறார். சுவிசேஷத்தை பற்றி சொல்லும்போது பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். இது பெரிதான ரட்சிப்பாக இருப்பதினால் இதை யாராலும் பூரணமாக விவரிக்க முடியாது. ரட்சிப்பின் அர்த்தத்தை யாராலும் பூரணமாக புரிந்து கொள்ளவும் முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு பெரிதான ரட்சிப்பாக இருக்கிறது. தேவனுடைய கிருபையினாலே நம்முடைய மகா பெரிய பாவங்களில் இருந்தும் கொடூரமான அழிவுகளில் இருந்தும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அசுத்தத்தில் ஜீவித்தவர்களாகிய நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு மகா பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவத்திலும் வேதனையிலும் சிக்கியிருந்த நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு பெரிதான சந்தோஷத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகையினால் நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு பெரிதான ரட்சிப்பாக இருக்கிறது. மனுஷன் சுவிசேஷத்திற்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது. நம்முடைய ரட்சிப்புக்கு விரோதமாக நாம் ஒன்றும் செய்யக்கூடாது. நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு பெரிதான ரட்சிப்பு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போம் என்றால் நாம் சுவிசேஷத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாய் இருப்போம். நம்மால் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளவே முடியாது. பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருக்கிறவர்கள் தேவனுடைய ரட்சிக்கும் கிருபையை அவமரியாதை செய்கிறார்கள். தேவனுடைய ரட்சிக்கும் கிருபை இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தங்களுடைய ஆத்தும ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருக்கிறவர்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அவமரியாதை செய்கிறார்கள். ரட்சிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை ஏளனம் பண்ணுகிறார்கள். பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருக்கிறவர்கள் தங்கள் ஆத்தும ரட்சிப்பை அசட்டை பண்ணுகிறார்கள். சுவிசேஷத்தின் கிருபையை புறக்கணிக்கிறவர்கள் சுவிசேஷத்திற்கு விரோதமாக துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட துன்மார்க்கமான பாவிகளுடைய கூட்டத்தில் நாம் பங்காளிகளாக இராதவாறு மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். சுவிசேஷத்தின் கிருபையை நாம் அசட்டை பண்ணிவிடக்கூடாது. பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்பவர்களுக்கு தண்டனை உண்டு. இந்த தண்டனையில் இருந்து இவர்களால் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. தங்கள் ஆத்தும ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருக்கிறவர்களும் அதை புறக்கணிக்கிறவர்களும் அதை அசட்டை பண்ணுகிறவர்களும் ஏற்கனவே ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்பட்டு நீதிக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வருகிற ஒவ்வொரு தண்டனையும் நீதியின் பிரகாரமாகவே இருக்கும். பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்பவர்களால் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இவர்களுக்கு வேறு வழியே இல்லை. சுவிசேஷத்தில் ரட்சிப்பின் திட்டம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பெரிதான ரட்சிப்பை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளலாம். பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்பவர்கள் மீது தேவனுடைய கோபாக்கினை வரும். தேவ கோபாக்கினை அவர்கள் மீது தங்கியிருக்கும். அது அவர்களை விட்டு நீங்கி போகாது. அவர்களுக்கு கிருபையின் வாசல்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷருடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக கல்வாரி சிலுவையில் ஏற்கனவே தம்மை பலியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போம் என்றால் நமக்கு மறுபடியும் ரட்சிப்பு உண்டாக்குவதற்கு வேறொரு பலி எதுவும் செலுத்தப்படாது. நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இனிமேல் வேறு எந்த பலியும் இல்லை. ஆகையினால் பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்பவர்கள் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள மாட்டார்கள். சுவிசேஷம் முதலாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகவே மனுஷருக்கு அறிவிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் மனுஷர் மூலமாய் அறிவிக்கப்படவில்லை. இது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. ஆகையினால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவர்களும் தண்டனைக்கு தப்பிக்க மாட்டார்கள். நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற மரியாதையை அவருடைய வார்த்தைக்கும் கொடுக்க வேண்டும். கர்த்தர் மூலமாய் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். கர்த்தர் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுவதில்லை. அவர் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும்
தம்முடைய சுவிசேஷத்தை மனுஷர் மத்தியிலே அறிவிக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணுகிறார். அப்போஸ்தலர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சுவிசேஷத்திற்கும் சாட்சிகளாக இருக்கிறார்கள். சுவிசேஷம் முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. அதன் பின்பு அந்த சுவிசேஷத்தை அவரிடத்தில் கேட்ட அப்போஸ்தலர்கள் மூலமாகவும் சுவிசேஷகர்கள் மூலமாகவும் சுவிசேஷத்தின் சத்தியம் நமக்கு உறுதி பண்ணப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணப்படுகிறது. அப்போஸ்தலர்களும் சுவிசேஷகர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு கண்ணார கண்ட சாட்சிகளாகவும் அவருடைய வார்த்தைக்கு காதார கேட்ட சாட்சிகளாகவும் இருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை அப்போஸ்தலருடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினால் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் இந்த உலகத்திற்கு ஊழியம் செய்யவில்லை. அவர்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தார்கள். அவருடைய வார்த்தைகளை சாட்சியாக அறிவித்தார்கள். அவருக்கு சாட்சியாக ஜீவித்தார்கள். கர்த்தருடைய அப்போஸ்தலர்களில் அநேகர் தங்கள் ஜீவனையும் பெரிதாக எண்ணாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உண்மையாய் அறிவித்தார்கள். அவர்களில் அநேகர் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார்கள். தாங்கள் பிரசங்கித்த கிறிஸ்துவின் சுவிசேஷ செய்தியை தங்கள் இரத்தத்தினால் முத்திரையிட்டார்கள். இரத்தம் சிந்துதலோடு பாடுகளை அனுபவித்தார்கள். உலகம் இவர்களுக்கு சிநேகமாய் இருக்கவில்லை. தங்கள் ஜீவியத்தில் எப்படிப்பட்ட நஷ்டம் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தாங்கள் கிறிஸ்துவனிடத்தில் கேட்ட சுவிசேஷத்தை உண்மையாய் அறிக்கை செய்தார்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாக இருந்தவர்களுக்கும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷ வசனங்களை தேவன் தாமே அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் உறுதி பண்ணுகிறார். தேவன் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய விசுவாசத்தில் நாம் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நம்முடைய நம்பிக்கைக்கு ஸ்திரமான அஸ்திவாரம் இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியம் சுவிசேஷத்தின் மீது நம்பிக்கையோடு கட்டி எழுப்பப்பட வேண்டும். நாம் சுவிசேஷத்தை விசுவாசத்தோடும் உண்மையோடும் ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தின் வார்த்தைகளின்படி ஜீவிக்க வேண்டும். தேவனானவர் மோசேக்கு தம்முடைய நியாயப்பிரமாணத்தை கொடுத்தபோது அங்கு அடையாளங்களும் அற்புதங்களும் நடைபெற்றது. இப்போதோ சுவிசேஷத்தை உறுதி பண்ணுவதற்கு தேவன் அதைவிட மேன்மையான அடையாளங்களையும் அற்புதங்களையும் பலத்த செய்கைகளையும் நடப்பிக்கிறார். நாம் சுவிசேஷத்தின் காலத்தில் ஜீவிக்கிறோம். இந்த காலத்தில் தம்முடைய சுவிசேஷத்தை எப்படி உறுதி பண்ண வேண்டுமோ அப்படியே அதை தேவன் உறுதி பண்ணுகிறார். இதற்காக பலத்த அடையாளங்களையும் பெரிதான அற்புதங்களையும் தேவன் நடப்பிக்கிறார். தேவன் தாமே தம்முடைய சுவிசேஷத்திற்கு சாட்சி கொடுக்கிறார். சுவிசேஷம் இவ்வளவு பெரிதானது. அதன் மூலமாய் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற ரட்சிப்பும் பெரிதானது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. தேவன் தமது குமாரன் மூலமாக நம்மோடு பேசியிருக்கிறார். அவர் பேசியிருப்பது நமது நித்திய ஜீவனுக்கு மிகவும் முக்கியமானது. ஆகையினால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு நமது ஜீவியத்தில் அவற்றுக்கு மிகவும் முக்கியத்துவம் தந்து கீழ்ப்படிய வேண்டும். விசுவாசிகள் மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனித்து காத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள்: கேட்டவை, எச்சரிக்கை, புத்தி சொல்லுதல், பயந்திருத்தல், கிரியை செய்தல், சேருதல், நீங்குதல், காண்பித்தல், சேருதல், உறுதியாய் இருத்தல், தள்ளிவிடுதல், நோக்குதல், நினைத்துக் கொள்ளுதல், நிமிர்த்துதல், செவ்வைப்படுத்துதல், நாடுதல், புறப்பட்டு போதல், கீழ்ப்படிந்து அடங்குதல். ரட்சிப்பு ஏன் பெரிதானது? இதன் ஸ்தாபகர் கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. இதன் கிரயம் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம். இதன் விஸ்தீரணம் காலமும் நித்தியமும், யூதரும் புறஜாதியாரும். இதன் ஆசீர்வாதங்கள் சரீர சுகமாதல்,
ஆத்தும ரட்சிப்பு, மீட்புகள், சந்தோஷமும் சமாதானமும், பாதுகாக்கப்படுதல், அனுதின ஆசீர்வாதங்கள். இதன் நித்தியத்துவம் பாதாளத்தில் இருந்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை அனுபவிப்பதற்காக பரலோகத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இதன் தெய்வீக ஆதாரம், இதன் உறுதிப்பாடு, இதன் அடிப்படை தகுதிகள் கிருபையும் விசுவாசமும், இதன் வியாபகம், இதன் எளிமை, தேவன் சாட்சி கொடுக்கும் விதம், அற்புதங்களும் அடையாளங்களும், பலவிதமான பலத்த செய்கைகள், பரிசுத்த ஆவியின் வரங்கள்.